வணக்கம் நேர்களே, வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ரிஷுவ ராசிங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். ரிஷுவ ராசிக்கு குருப்பயிற்சி என்ன பவர், என்ன கொடுக்க போகிறார், என்ன நன்மை உண்டு அப்படி சொல்லலாம். அதாவது ரிஷுவ ராசிக்கு குரு பகவான் 11க்கும் 8 கூடையவன். அதாவது குரு ரிஷுவத்துக்கு 11 கூடையும் குரு, 8 கூடைய தனசு குரு, 11க்கு 8 கூடையவன். 11ஆம் இடங்கிறது உல்லாசம், சந்தோஷம், வருமானம் எல்லாமே சொல்லக்கூடியது 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துக்கும் 8 கூடையும் வரும்போது 8ஆம் இடங்கிறது ரெட்டிப்பு பலம் கொடுப்பார். அதாவது ரிஷுவ ராசிக்கு 8 கூடையவன் குரு, 8ஆம் இடம்னா ரெட்டிப்பு பலன் கொடுப்பார். அவரே 11 கூடையனா வர்றார். அப்போ 8க்கும் 11 கூடையவன் குரு 2ஆம் இடத்துக்கு வர்றார், தனஸ்தானத்துக்கு வர்றார். தனம், குடும்பம், வாக்கு, வருமானம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வரும்போது 8ஆம் இடம்னா ரெட்டிப்பு பலன். 1 வருதுன்னு சொன்னால் அதுக்கு நமக்கு ரெட்டிப்பாக வரும். அதுதான் 8ஆம் இடம். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடாது பேங்க் பேலன்ஸு, பேங்க் சம்மந்தப்பட்டது. அது 11 கூடையும் 2ஆம் இடம் வரும்போது, 8 கூடையும் 2ஆம் வரும்போது நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அது 8ஆம் இடங்கிறது இல்லீகலாக வருது. இன்சூரன்ஸு, டாக்குமெண்ட், அதாவது மறைமுகமான வரக்கூடிய பணம், ராட்டி சீட்டு சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி 8ஆம் இடம் வரக்கூடிய பணம் சொல்லக்கூடியது அந்த ரிஷுவ ராசிக்கு. இதே பாருங்கள், இப்போ ரிஷுவ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு 11க்கு 8 கூடையும் குரு வர்றாரு, 2ஆம் இடம் தன குடும்பத்துக்கு வர்றாரு. ஆனால் அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை வளர்ப்பார், 6ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். எப்படி பாருங்கள், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். என்னங்க, 6ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார், 8ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். ரிஷுவ லக்கணத்துக்கு 10ஆம் இடம் கும்பத்தையும் பார்ப்பார். அப்போ என்னென்னா ரிஷுவ லக்கணமாக இருந்தாலும் ரிஷுவ ராசியாக இருந்தாலும் சரி, ரெட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. என்னங்க, ரிஷுவ ராசி நேர்கள் அனைத்தும் நீங்கள் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம்னாலே தனம், குடும்பம், வாக்கு. ஒரு மனிதனுக்கு 2ஆம் இடம்னு சொன்னாலே காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். அதே ரிஷுவனோட வீடு காலபுருஷனுக்கு 7ஆம் இடமாக வரும், சுக்கரனோட வீடு. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சுக்கரனோட வீடு, காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கரனோட வீடு. அப்போ காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் வரும்போது தனம், குடும்பம், வாக்கு, நல்ல தன்மை உள்ளவங்க, அமைதியானவங்க இருப்பாங்க. அவங்க நிலராசி, அமைதியாக இருப்பாங்க, பொறுமையாக காரியம் சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் அதனால தான் இறைவனே பார்த்து 11க்கும் 8 கூடையும் குரு 2ஆம் இடத்துல வந்திருக்காரு. 2ஆம் இடம்னா குரு தனம், குடும்பம், வாக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறது. காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடமும் வரும்போது முயற்சி சாணம். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன முயற்சி எடுத்தீங்களோ கண்டிப்பாக அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதே கொடுப்பார். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ரிஷுவ ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருக்கார். ஆனால் அந்த சுக்கிர பகவான் அப்போ அந்த இவர் தேவகுரு, அசுரகுரு. அப்போ அசுரகுருக்கு முன்ன 2ஆம் இடத்துக்கே ஒரு தேவகுரு வர்றார். அப்போ 2 குருவும் நல்ல நன்மை தான் அடைவாங்க. அதில் எந்த தப்பும் இல்லை, எந்த மாற்றம் கிடையாது. ரிஷுவ ராசிக்கு குரு பகவான் நல்லதே கொடுப்பார், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் ரிஷுவ ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு வர்றார். ராகுன்னா 10ஆம் இடம்னு சொல்லப்படுறது இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது. 10ஆம் இடத்துல ராகு வரும்போது ஃபைனான்ஸு, வட்டி கடை சம்மந்தப்பட்டது, அமௌண்ட்டு சம்மந்தப்பட்டது, கொடுத்து வாங்குறது, வரவு செலவு பண்ணுறது எல்லாமே அந்த ராகு 10ஆம் இடத்துல வரும்போது, ரிஷுவ ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நன்மையே செய்யும். வருமானம், பணம் கொடுத்து வாங்குறது, வரவு செலவு, டாக்குமெண்ட் சம்மந்தப்படுது, அந்த மாதிரிலாம் 10ஆம் இடத்துல ராகு வரும்போது பணம் சம்மந்தப்படுது, என்ன ஃபைனான்ஸ் சம்மந்தப்படுது, ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் 10ஆம் இடத்துல ராகு வரும்போது. ஆனால் அது 11 கூடையும் குரு 2ஆம் இடத்துல வரும்போது பார்த்துங்க ரெட்டிப்பு வருமானம் வரும். இது அந்த மாதிரி வரும். ஆனால் ரிஷுவ ராசிக்கு காலபுருஷனுக்கு, அதாவது என்னன்னா, காலபுருஷனுக்கு 10க்கும் 11 கூடையும் சனி பகவான், 10க்கும் 11 கூடையும் சனி பகவான் காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல வர்றார். ரிஷுவத்துக்கு 11ஆம் இடத்துல வர்றார். அப்போ ரிஷுவத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வரும்போது எப்படின்னா, பாவகிரகம் 3, 6, 11 இருந்தால் லாபத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரா எப்படிங்க? அதாவது ரிஷுவ லக்கணத்துக்கு 10 கூடையவன்னு சொல்லக்கூடாது. அதாவது அந்த சனி பகவானை உங்களுக்கு உட்காரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஆற்றல் கொடுக்கும். 9க்கும் 10 கூடையும், அதாவது அந்த 10 கூடையும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக ரிஷுவ ராசிக்காரங்களுக்கு நன்மையே அடையும். வாழ்க வளமுடன்.